எங்கம்மா புறப்பட்ட? விஜய நானும் பிக்னிக் போறோம்பா. கொஞ்சம் நில்லுமா. இனிமே விஜய் நீ பார்க்க வேணாமா? அவனை மறந்துடு. என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். நாளைக்கு சாக போற ஒருத்தனை காதலிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவனை கொலை செய்ய போறது வேற யாரும் இல்லம்மா, நான் தான். வேற வழி இல்லம்மா. இது என் மேலெடுத்து உத்தரவு. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா உளறீங்க? உன் உயிரை காப்பாத்தனா அவன் உயிரை பலி கொடுத்தாமா ஆகணும். இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு புரியுது. எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம கேவலம் பணத்துக்காக கொலை செய்யற ஒரு படுபாவி நீங்க. நான் பணத்துக்காக கொலை பண்றவில்ல. சத்தியமா நான் அப்படிப்பட்டவில்லை. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால்தான் இந்த கொலையை நான் பண்ண போறேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நான் விரும்புறேன்னு தெரிஞ்சோ அவரை கொலை செய்யறவரா இருந்தா மிருகமா இருக்கணும். இல்ல அவர் போலீஸ்காரன்னு தெரிஞ்சு கொல்றவரா இருந்தா சமூக விரோதியா இருக்கணும். இதுல நீங்க யாருப்பா? சொல்றேம்மா, இதுவரைக்கும் நான் யார், எப்படிப்பட்டவன்னு நீ கேட்டதும் இல்ல, நான் சொன்னதும் இல்ல. இன்னைக்கு சொல்றேன். முதுமலை காட்டுக்கு பக்கத்துல விறகு வெட்டி பழிச்சிட்டு இருந்தேன். பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா இருந்தேன். ஒரு நாள் உன்னை என் கையில கொடுத்துட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. அந்த புண்ணியவதி போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வாழ பிடிக்காம உன்னை கையில தூக்கிக்கிட்டு பொழைக்கணும்ன்ற ஆசையோட இந்த பட்டணத்துக்கு ஓடி வந்தேன். அதுவும் சாதாரணமா ஓடி வரலம்மா. உனக்கு 5 வயசு இருக்கும். பயங்கரமான வலிப்பு வந்து நீ துடிச்சு செத்துக்கிட்டு இருந்த. காப்பாத்த வழி தெரியாம கொற்ற மழையில உன்னை தூக்கிக்கிட்டு கதறி அழுதுகிட்டே ஓடுன. அங்க ஒரு கோயில பார்த்த. அந்த கடவுள்கிட்ட அழுத, கதர்ன, துடிச்ச. என் துடிப்பு அவன் காதுக்கு கேட்கல. நான் வடிச்ச கண்ணீர் அவன் கண்ணுக்கு தெரியல. உன் வியாதியும் அடங்கல. உங்க அம்மா போன மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யாருப்பா நீ? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என் குழந்தைக்கு ஜன்னியில வலிப்பு வந்துருச்சுங்க. அதை காப்பாத்த வழி தெரியாம. அதுக்கு டாக்டர் கிட்ட போனோம், இங்க வந்து அழுத? எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சங்க. எல்லாருமே கைய விரிச்சுட்டாங்க. பொறு பொறு. இப்ப உன் குழந்தைய காப்பாத்தணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு வந்த உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். என்னையா செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, ஒருத்தரை கொலை பண்ணணும், அவ்வளவுதான். கொலையா? கேட்கறதுக்கே பயமா இருக்குங்க. என்ன தயங்குற? விறகு வெட்டுறவன் தானே நீ. அத மாத்தி உன்னை ஒரு தலைய வெட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இத மட்டும் நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய தேவதையா மாத்தி காட்டு. உன் பொண்ண பூ மாதிரி கையில ஒரு ரோஜா பூ கொடுத்து உக்காத்தி வைக்கிறேன். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? நான் சொன்னா செய்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? யார கொலை செய்யணும்? என் எதிரி ராஜசேகரன். ஐயா, ஐயா, நீ எனக்கு கடவுள் மாதிரியா? நான் சொல்றத செய்துட்டு வாடா. உன் பொண்ணு ரோஜா பூவோட உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னதை அப்படியே செஞ்சிட்டீங்க. ஊர்ல எத்தனையோ சத்தியவானுங்க செய்யறேன் செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நீ ஒருத்தன் தாயா சொன்னதை அப்படியே செஞ்சிட்ட. சத்தியமா சொல்றியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் காலம் முழுக்க உன் காலடியிலே இருப்பேன். இப்ப சொல்லுமா, நான் பணத்துக்காக கொலை பண்ற பாவியா இல்ல மிருகமா? அன்னைக்கும் உனக்காகத்தான் அந்த கொலையை பண்ண. இன்னைக்கும் உனக்காகத்தான் இந்த கொலையை செய்ய போறேன். அப்பா, அன்னைக்கு நான் வாய் பேசாத குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு வளர்ந்து புத்தி தெளிவோடு பேசுறேன். செஞ்ச கொலைக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அது நியாயமாகாதுப்பா. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது உண்மையா இருந்தா
உடனே போலீஸ்ல போய் சரணடையுங்க. செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்ப நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நான் ஜெயிலுக்கு போறதுக்காக கவலைப்படல, ஏன் தூக்குல தொங்கறதுக்காக கூட கவலைப்படல. நான் போனதுக்கு அப்புறம் நீ அனாதை ஆயிடுவேன் தாமா கவலைப்படுற. என்னப்பா பார்ட்னர், வாங்கன்னு கூட சொல்லாம உட்காந்துட்டு இருக்கிற? சாவ வான்னு வரவேற்கிற தைரியம் எனக்கு இல்ல. என்னடா பேபி, பார்ட்னர் புதிர் போடுறாரு. என் வாழ்க்கையே அப்படித்தானே ஆயிப்போச்சு. சரி சரி, உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு 5 மணி நேரம் ஆச்சு. விஜயோட பணம் எங்க? ராஜே, என்ன மன்னிச்சிடு. சொன்னபடி என்னால நடக்க முடியல. என்னடா பேபி, பார்ட்னர் நம்ம கூட்டத்தோட சட்ட திட்டத்துக்கே விரோதமா பேசுறாரு. ராஜு, அந்த விஜய்க்கு பதிலா என்ன வேணாலும் கொன்னுடு. என் மகளை அவனோட வாழ விடு. உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை உயிரோட விட்டுரு பிளீஸ். என்னடா பேபி, பார்ட்னர் கேக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல இல்ல, எனக்கும் பிடிக்கல. எவன் ஒருத்தன் எங்களை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறானோ அந்த போலீஸ்காரனை உனக்கு மருமகனாக்கிக்கிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? நோ, இனிமே உன்னை நம்ப போறதில்ல. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த விஜயோட பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில நானே போடுறேன். அந்த பணத்துக்கும் உன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு ரசி. பரவாயில்ல, உங்களை இங்க இருந்து வெளியே அனுப்புனா தானே அவனை கொல்ல போறீங்க? ஒரு கொலைய பண்ணிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை கொன்னுட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போறேன். சார், கேசட் எடுத்துட்டு ஓடிட்டா. அது மட்டும் போலீஸ்ல மாட்டுச்சு, நாம தொலைஞ்சோம். ஓடு, எங்க இருந்தாலும் இப்படி ஓடு. என்ன செய்யுதா? இந்த கேசட் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. சீக்கிரம் போ.
என்னம்மா என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? அழக்கூடாது, அழக்கூடாது. என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு? ஜீவிதா என்கிட்ட ஒரு கேசட்டு கொண்டு வந்து கொடுத்து அண்ணன் கிட்ட கொடுக்க சொன்னா. அப்போ ஒரு மரண தெரியாது தெரியாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்க இருக்குன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஐயா அவளை விட்டுடு. வேண்டாம் அவளை விட்டு அவளை விட்டுடு. Hey!